என் கடமை என் வாக்கு விற்பனைக்கல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய என் வாக்கு என் உரிமை வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி மதுரையில் நடைபெற்றது. காந்தி என்எம்ஆர் சுப்பாராமன் மகளிர் கல்லூரியில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதே மாதிரி ஓட்டர் ஐடி ஒரு ஐடென்டிபிகேஷனான ஒரு ஐடி கார்டு மட்டும் இல்லாம ஜனநாயகத்துல வந்துட்டு நம்முடைய குரலாக கூட மாறுறதுக்கு நம்முடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு சாதனம், ஒரு கருவியாகும். இதில் சுமார் 1000 கல்லூரி மாணவிகள் பங்கேற்று என் வாக்கு என் உரிமை உள்ளிட்ட பதாகைகளை கையில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டர் தான். ஓட் போடுறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கேன். அது மாதிரி ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுமே நான் உணர்ந்திருக்கேன். அதுக்கான விழிப்புணர்வை எங்கள் கல்லூரியில் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி ஓட்டு போடுறது எப்படி அப்படின்றதையுமே எங்கள் கல்லூரியில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நான் கண்டிப்பாக என்னோட ஓட்டை கண்டிப்பாக போடுவேன். கல்லூரியிலிருந்து தொடங்கிய பேரணி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று தெப்பக்குளத்தில் நிறைவுற்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு பேரணி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. பிஷப் அப்பாசாமி கல்லூரியில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலாக நம்ம இந்த 18+ ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சரி, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல வகையான கேட்டகரிஸ் இருக்க ஓட்டர்ஸ் எல்லாமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்றோம். காலேஜஸ்ல மூலமா எல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ஓட்டிங்குடைய முக்கியத்தை கொண்டு போறோம். இதில் கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி தேர்தல் விழிப்புணர்வு குறித்து முழக்கமிட்டவாறு பேரணியாக சென்றனர். நம்மளோட ஃப்ரீடமே நாமளே கெடுத்துக்கிற மாதிரி காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம நம்பி ஓட்டு போடுவோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல அது நம்மள ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஸோ காசு வாங்கிட்டு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. காசு யார் நல்லது பண்றா, யாரு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க மற்ற கட்சியெல்லாம் அப்படின்னு நல்லா பார்த்து வாக்களிங்க. முன்னதாக தேர்தலில் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது.